இன்றைய தினம் தேவனுடைய வார்த்தையாக கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிற வாழ்வை குறித்து பார்க்க போகிறோம். கர்த்தர் நமக்கு என்ன வாழ்க்கையை வச்சிருக்கிறார்? என்ன ஆக்சுவலாக கர்த்தர் நமக்கு ஒரு உன்னதமான வாழ்க்கையை வச்சிருக்கிறார், அதில் மாற்று கருத்து கிடையாது. ஆனால் அதை நாம் புரிந்து கொள்வதிலே கொஞ்சம் சிரமப்படுகிறோம். நீங்கள் அதை புரிந்து கொள்வதற்கு நான் கொஞ்சம் உதவி செய்ய போகிறேன், அவ்வளோதான். இன்றைய தினம் தேவன் நம்மோடு பேச போகிற காரியம், தேவன் நமக்காக வைத்திருக்கிற வாழ்வை நாம் உணர்ந்து கொள்வது, புரிந்து கொள்வது, அதன்படி வாழறது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதலாவது தேவன் நமக்கு வைத்திருக்கிற வாழ்வு, தேவன் நம்மை முதலாவது எப்படி படைச்சார்? ஒரு மனுஷனாக படைச்சார். அவர் எப்படி இந்த பூமியில் வந்தார்? ஒரு மனுஷனாய் வந்தார். அப்படின்னா அவர் நமக்கு வைத்திருக்கிற வாழ்வு எப்படிப்பட்ட வாழ்வு? ஒரு மனிதனுக்குரிய வாழ்வு. இந்த மனிதனுக்குரிய வாழ்வு விழுந்து போனது. அதனாலே தேவன் என்ன செய்கிறாருன்னா, மனிதனுக்குரிய வாழ்வு இன்றைக்கும் இருக்குது. நம்ம விழுந்து போனாலும் நம்ம மனுஷனை தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அதனால் மனுஷனுக்குரிய வாழ்வு இன்றைக்கும் இருக்குது. நாம் விழுந்ததினாலே இந்த மனுஷனுக்குரிய வாழ்வு கூட இன்னொரு வாழ்வு சேர வேண்டியிருக்கு. அது என்னன்னா விசுவாச வாழ்வு. என்ன வரணும்? கூட விசுவாச வாழ்வு சேரணும். மனுஷனுக்குரிய வாழ்வில் இப்போ கூட சேர வேண்டியது என்ன? விசுவாச வாழ்வு சேரணும். சரிங்களா? நாமளும் ஒரு சராசரி மனுஷன்தான். சரி, அதோட முடிஞ்சிருச்சா? இந்த விசுவாச வாழ்வு மனுஷ வாழ்வில் சேரும் பொழுது தேவன் ஒரு இன்னொரு வாழ்வை காண்பிக்கிறார் நமக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா மகிமையின் வாழ்வு. நல்லா புரிஞ்சுங்க, திரும்பி நான் சொல்கிறேன். தேவன் நம்மை படைக்கிற பொழுது மனுஷனாக படைத்தார். நமக்கு ஒரு வாழ்வு, நம்ம பிறக்கிற பொழுதே நமக்கு ஒரு வாழ்வு இருக்குது. அது என்ன வாழ்வுனா மனுஷனுக்குரிய வாழ்வு. மனுஷனாகிய நாம் விழுந்ததினாலே தேவன் நமக்கு ஒரு வாழ்வை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். அது என்ன வாழ்வு என்றால் விசுவாச வாழ்வு. இந்த விசுவாச வாழ்வானது நாம் வாழ ஆரம்பிக்கிற பொழுது தேவன் நமக்கு ஒரு வாழ்க்கையை வச்சிருக்கிறாரு. அது எப்படிப்பட்ட வாழ்க்கை? மகிமையின் வாழ்க்கை. சொல்லுங்க, மகிமையின் வாழ்க்கை. இன்றைய தினம் இந்த மூன்றுத்தையும் பார்க்கணும்னா குறுகிய நேரத்தில் பார்க்க முடியாது. அதனால பொதுவான காரியங்களை இப்போ சொல்லிடுறேன், ஓகேங்களா? முதல் காரியத்தை மட்டும் இன்றைய தினம் பார்க்க போகிறோம். மற்ற காரியங்களை வருகிற நாட்களில் நம்ம பார்க்கலாம். சரி, பொதுவான காரியம் என்ன அப்படின்னா, இந்த மனுஷனுக்குரிய வாழ்வோம், நம்ம மனுஷனாக இந்த பூமியில் வாழ்கிற பொழுது மனுஷனுக்குரிய வாழ்வும், இயேசுவை ஏற்றுக்கொண்ட பொழுது விசுவாச வாழ்வும், அதனாலே நமக்கு கிடைக்கக்கூடிய மகிமையின் வாழ்வும் ஒரே நேரத்தில் நிகழக்கூடியது, தனித்தனியான நிகழ்வு அல்ல. ஆனால் நம்ம இதை புரிந்து கொள்வதற்காக பிரித்து பார்க்குறோம். இதை புரிந்து கொள்வதற்காக எப்படி பார்க்குறோம்? பிரித்து பார்க்குறோம். மற்றபடி வேறு ஒன்றும் கிடையாது, எல்லாம் ஒன்று தான். சரிங்களா? வாழ்க்கைன்றது ஒன்று தான் எல்லாருக்கும். நம்ம புரிந்து கொள்வதற்காக இப்படி பிரித்து பார்க்குறோம், ஓகேங்களா? இது ஜஸ்ட் ஏ கிளாசிஃபிகேஷன் தான். இது யார் வேணாலும் தங்களுடைய புரிதலுக்கு ஏற்றார் போல நாம் இதை கிளாஸிஃபை பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேறு கிளாசிஃபிகேஷன் வருதுன்னா நீங்கள் பண்ணிக்கலாம். எது உங்களுக்கு ரொம்ப அட்மோஸ்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். சரிங்களா? சரி, ஓகே, கவனத்தில் வாங்க. முதலாவது இந்த மனுஷனுக்குரிய வாழ்வு. இந்த மனுஷனுக்குரிய வாழ்வு உண்மையிலே சொல்லணும்னா, இங்கே இருக்கிற மனிதர்கள், அது நாம இருக்கட்டும், ரட்சிக்கப்பட்டவர்களாக இருக்கட்டும், படாதவர்களாக இருக்கட்டும், மனுஷனுக்குரிய வாழ்வையே இன்னும் வாழாமல் தான் இருக்கிறாங்க. அப்படின்னா என்னதான் வாழறாங்க? வெளிப்படையாக சொல்லணும்னா, சிலர் மிருகங்களாய் வாழ்கிறார்கள், சிலர் மனுஷ வாழ்வை காட்டிலும் தரம் குறைவான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கவனிக்கிறீங்களா? மனுஷருக்குரிய வாழ்வை வாழாமல் மனுஷர் வாழ்வை விட குறைவான வாழ்வை தான் வாழ்ந்துருக்கிறாங்க. ஏன் மனுஷருக்குரிய வாழ்வை கூட நம்மளால் வாழ முடியல? ஏன்னா தேவன் நம்மை மனிதராய் படைக்கிற பொழுது நமக்கு சில காரியங்களை சொல்லியிருந்தார். அது ஆதாமுக்கு இருக்கட்டும், ஆதாமை தொடர்ந்து நோவாவாக இருக்கட்டும், நோவாவை தொடர்ந்து ஆபிரகாமாய் இருக்கட்டும், ஆபிரகாமை தொடர்ந்து மோசேவாக இருக்கட்டும், தேவன் மனுஷர்களாக இருந்த அவர்களுக்கு தன்னுடைய வார்த்தைகளை கொடுத்தார். அதன்படி வாழ்ந்தவர்கள் வெகு சிலர். யாருன்னா வாழ்ந்தாங்களோ அவங்களெல்லாம் நம்ம என்ன சொல்கிறோம்? விசுவாச தகப்பன்னு சொல்கிறோம். அவர்கள் தேவ மகிமையை கண்டார்கள். கரெக்டுங்களா? உண்மைதானே? அந்த மகிமையின் வாழ்க்கையை அவர்கள் வாழ்ந்தார்கள். இப்போ என்னன்னா, நம்ம இங்கே நாம் சராசரியாக வாழ்கிற நாமளே இன்னும் மனுஷனுக்குரிய வாழ்வை கூட முழுமையாக வாழலை. நான் மனுஷனுக்குரிய வாழ்னா பாவத்தின் வாழ்வோ அப்படியெல்லாம் சொல்லலை. சாதாரண ஒரு வாழ்வு. தேவன் படைக்கிற பொழுது, மனுஷனாக படைக்கிற பொழுது இருக்கிற ஒரு எளிமையான ஒரு வாழ்வு இருக்குது. அந்த வாழ்வை கூட நம்ம புரிஞ்சு கொள்ள முடியல.
காரணம், நாம் தேவன் நமக்கு ஏற்படுத்தியிருக்கிற காரியங்களை நாம் புரிந்து கொள்ளவில்லை. சரிப்பா, அதை எப்படி நாம் புரிஞ்சுக்கிறது? அதை நாம் எப்படி புரிஞ்சுக்கிறது? அதை எப்படி நாம் புரிந்து கொள்ளலாம் என்று பார்த்தீங்கன்னா, தேவனுடைய நியாய பிரமாணத்தின் மூலமாக அதை நாம் புரிந்து கொள்ளலாம். மனுஷனுடைய வாழ்வு எப்படிப்பட்டது என்று எப்படி நாம் முழுமையாக புரிந்து கொள்ளலாம்னா, தேவன் நம்முடைய முற்பிதாக்களுக்கு கொடுத்த அவருடைய நியாய பிரமாணங்கள் மூலமாக மனுஷனுடைய வாழ்வு இன்னதென்று நாம் புரிந்து கொள்ள முடியும். இப்போ உடனே ஒரு கேள்வி வரும். என்ன கேள்வின்னா, நியாய பிரமாணத்தை இன்னுமா பின்பற்றுறது? ஏன்னா இக்காலங்களில் சில பேர் நியாய பிரமாணத்தின் முடிவாக கிறிஸ்து இருக்கிறதுனாலே நாம் நியாய பிரமாணத்தை எல்லாம் பின்பற்ற வேண்டிய அவசியம் இல்லைன்னு ரொம்ப போல்டாக பிரசங்கிக்கிறாங்க. சரிங்களா? சரி, அது அவருடைய வெளிப்பாடு, நம்ம அதுக்குள்ளே போக வேண்டாம். ஆனால் உண்மை என்னவென்றால், ரோமரில் 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறபடி தேவன் நியாய பிரமாணத்தின் முடிவாய் இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கும். இந்த நியாய பிரமாணத்தின் முடிவாய் இருக்கிறார் என்பது, இந்த முடிவு அப்படின்ற அந்த வசனத்தை எடுத்துட்டீங்களா, அது உங்களுக்கு படித்தாலே உங்களுக்கு தெரியும். சரிங்களா? நியாய பிரமாணத்தின் முடிவு என்பது எல்லாரும் என்ன நினைச்சிட்டாங்கன்னா, ஆண்டவர் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டார், நமக்கு வேலையே கிடையாது, நம்மளை விடுதலையாக்கிட்டார் நியாய பிரமாணத்திலிருந்து. சரிங்களா? ஏன்னா வசனம் ஒரு இடத்துல அது மாதிரி சொல்லப்பட்டிருக்கும். அதனால நியாய பிரமாணத்துக்கு நமக்கு சம்பந்தமே இல்லாத மாதிரி ஒருத்தர் சிலர் பேசுகிறார்கள். ஆனால் உண்மை அது இல்லை. சரி, முதலாவது அந்த முடிவு அப்படின்னா என்ன? நியாய பிரமாணத்தின் முடிவாய் கிறிஸ்து இருக்கிறார் அப்படின்னா என்ன? முடிவு ஆக்சுவலாக இது என்ன பகுதினா ரோமர் பகுதி. ரோமர் பகுதி கிரேக்க மொழியில் எழுதப்பட்டது. கிரேக்க மொழியில் முடிவு என்பது எதை குறிக்கிறது என்றால் டேலாஸ். சரிங்களா? டேலாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கிரேக்க மொழியில். இந்த டேலாஸ் என்ற வார்த்தை எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா, வேதத்தில் பல்வேறு இடங்களில் குறிப்பிட்டப்பட்டிருக்கோம். அதில் மிக மிக முக்கியமான ஒன்று எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஆல்பாவும் ஒமேகாவுமாய் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவார் இயேசு கிறிஸ்து. அது என்ன ஆல்பா ஒமேகா? நம்மெல்லாம் இந்த ஒரு கடையில் போனோம்னா ஏசு ஜட்டு இங்கே இருக்கும்பா, A to Z இங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. கேள்வி அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாமே இருக்கும். அதான் ஆல்ஃபா ஒமேகா என்னது? அவர் எல்லாமே ஆனவர், எல்லாவற்றிலும் எல்லாம் ஆனவர் அப்படின்றது தான் ஆல்ஃபா ஒமேகா. அந்த இடத்துல ஒமேகா என்பது ஒரு எழுத்தின் முடிவு. ஆ முதல் அக்கு வரை சொல்கிற மாதிரி ஒமேகா என்பது ஒரு எழுத்தின் முடிவு. சரிங்களா? அடுத்த அந்த வசனத்தில் 1:8 வெளிப்படுத்தின விசேஷம் 1:8 அடுத்து என்ன சொல்லியிருக்கோன்னா, அவர் என்னவா இருக்கிறாரு? ஆதியும் அந்தமுமாயிருக்கிறார். இந்த இடத்துல அந்த அந்தம் என்ற பயன்படுத்தக்கூடிய வார்த்தை அதுவும் தேலாஸ் தான். அதுவும் என்னவா இருக்கு? தேலாஸ் தான். இன்னும் பல்வேறு வார்த்தைகள் இந்த தேலாஸ் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிற மாதிரி பல்வேறு இடத்துல அந்த வார்த்தை வந்திருக்கு. அங்கெல்லாம் என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு செயலின் விளைவாக அவுட்கம் என்ற ஒரு மீனிங்கில் இருக்கும். இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு நிகழ்வுடைய முடிவாக இருக்கும், எண்டு பாயிண்டாக இருக்கும். புரியுதுங்களா? அப்போ என்ன சொல்ல வராங்க? இந்த முடிவு என்பது மற்ற எல்லோரும் நினைக்கிற மாதிரி முடிவு எண்ட் ஆஃப் த லான்றது எலிமினேஷன் ஆஃப் த லா கிடையாது. எலிமினேஷன் ஆஃப் த லான்னா என்ன? எண்ட் ஆஃப் த லான்னா என்ன? எண்ட் ஆஃப் த லான்னா அதை தான் இவெல்லாம் நான் சொல்ல முற்படுகிறேன். என்னன்னா, அதுதான் அல்டிமேட் லிமிட். இப்போ ஆண்டவர் சொல்லிட்டாரு, நான் தான் ஆதி, நான் தான் அந்தம் சொல்லிட்டாரு. அதே மாதிரி நம்ம தெரிஞ்சு போச்சு, அவர் தான் நியாயப்பிரமாணத்தின் முடிவாக இருக்கிறாருன்னு தெரிஞ்சு போச்சு. அப்போ நியாயப்பிரமாணத்தின் ஆரம்பம் யாராக தான் இருப்பார்? அவராக தான் இருப்பார். ஏன்னா வசனம் என்ன சொல்லுது? நான் தான் ஆதி, நான் தான் அந்தம். ஓகேவா? நான் தான் அல்ஃபா ஒமேகா. ஒமேகா நியாயப்பிரமாணத்தின் முடிவாக இருக்கிறதுனால நியாயப்பிரமாணத்தின் ஆரம்பமும் யாராக தான் இருக்க முடியும்? இயேசு கிறிஸ்துவா தான் இருக்க முடியும். அப்படின்னா இந்த நியாயப்பிரமாணத்தினுடைய இயேசு கிறிஸ்துடைய வேலை, அவருடைய பாட்டு என்னவா இருக்கிறான்னா நிறைவாக இருக்கிறது. நியாயப்பிரமாணத்தினுடைய உச்ச நிலையும் அதனுடைய பாட்டம் அடிநிலையும் அவராக இருக்கிறார், எல்லைகளாக இருக்கிறார். ஒரு நாடுன்னா எல்லைகள் இருக்கும், பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி அவர் தான் அல்டிமேட். நியாயப்பிரமாணத்தினுடைய அல்டிமேட் அவர் தான். அவருக்கு வெளியே வேற நியாயப்பிரமாணம் இல்லை. நீ எந்த ஒரு நியாயப்பிரமாணம் சொல்லணும்னாலும் அது யாருக்குள்ள வந்துடும்? இயேசு கிறிஸ்துவுக்குள்ள வந்துடும்.
நீ எதை சொன்னாலும் அது அவருக்குள்ள இருக்குது. அதுதான் இந்த வசனத்தின் நியாயப்பிரமாணத்தின் முடிவாக இருக்கிறதுக்கு அர்த்தம். அதுதான் அவர் அதை நிறைவேற்றி முடித்தார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கோம். அவர் நிறைவேற்றி சிலுவையில் மட்டும்தானே முடித்தார். நியாயப்பிரமாணமே அவர் தான் போது அவர் சிலுவையில் மட்டும் இல்லை, இன்று வரைக்கும் நியாயப்பிரமாணத்தை அவர் செய்து கொண்டு தான் இருக்கிறார். நியாயப்பிரமாணத்தின்படி அவர் என்ன செஞ்சுக்கிறாரு? இன்னும் செயலாற்றி கொண்டிருக்கிறார். ஓகேங்களா? அப்போ நியாயப்பிரமாணத்தின் முடிவு என்பது அவர் செய்து முடித்து விட்டார் என்ற பதம் மட்டும் அல்ல. சரிங்களா? அவர்தான் நியாயப்பிரமாணத்தின் நிறைவாக இருக்கிறார் என்று அர்த்தம். அவர்தான் எல்லையாக இருக்கிறார் என்று அர்த்தம். அவருக்கு வெளியே வேறு நியாயப்பிரமாணம் இல்லை என்று அர்த்தம். அவர்தான் நியாயப்பிரமாணத்தின் ஆரம்ப நிலையும் அவர்தான் நியாயப்பிரமாணத்தின் முடிவு நிலையும் என்று அர்த்தம். சரிங்களா? அப்படி என்றால் நியாயப்பிரமாணத்தை நாம் எலிமினேட் பண்ணிடலாமா? ஏன்னா நிறைய பேர் நியாயப்பிரமாணத்தை எலிமினேட் பண்ணிட்டாங்க. அப்படியெல்லாம் பிரசங்கம் வந்துருச்சு. நியாயப்பிரமாணத்தை நம்ம எலிமினேட் பண்ணால் இழப்பு நமக்கு தான். ஜீசஸ் இஸ் த எண்ட் ஆஃப் த லா. தட் டஸ் நாட் மீன் ஹி இஸ் த எலிமினேஷன் ஆஃப் த லா. இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் முடிவாக இருக்கிறார் என்பதற்கு அர்த்தம் எது கிடையாது. இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தை தூக்கி போட்டாருன்னு அர்த்தம் கிடையாது. அவரை நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றி முடிச்சிட்டாரு. அது யாருக்கும் கிடையாது. ஆள்தான் ஊற்றி மூடிட்டாரு, ஆள்தான் போட்டு சீல் வச்சுட்டாரு. அப்படியெல்லாம் கிடையாது. என்றைக்கும் நியாயப்பிரமாணம் உயிரோடு இருக்கிறது. நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்ட காலத்திலே அது ஆவியோடு இருந்தது. ஆனால் இன்றைக்கு அது எப்படி இருக்குது? மாம்சமாகி. அப்படிதானே வசனம் இருக்கு யோவான் 1ஆம் அதிகாரத்தில். அந்த வார்த்தை மாம்சமாகி. நியாயப்பிரமாணம் இன்றைக்கு என்னவா இருக்கிறது? நிறைவாய், மாம்சமாகி, முடிவாய். அதுதான் கடைசி. அதுக்கப்புறம் எதுவும் கிடையாது. அந்த முடிவை பற்றி தான் சொல்லப்பட்டிருக்கு. சரி, இதையே இவ்வளோ நான் சொல்லிட்டு இருக்கேன்னா, நியாயப்பிரமாணத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நியாயப்பிரமாணத்தை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதை நாம் ஒதுக்கிவிடக்கூடாது. எவர்களெல்லாம் நியாயப்பிரமாணத்தை ஒதுக்கி போட்டார்களோ சராசரி மனுஷ வாழ்க்கையை அவர்கள் இழந்து போனார்கள். இயேசு கிறிஸ்து மத்தேயு 23ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் ஒரு வசனம் சொல்லுவார். நியாயப்பிரமாணத்திலே இரக்கமும் நீதியும் விசுவாசமும் இருக்கிறதே. இந்த பரிசேயர் சதுசேயரை பார்த்து கேட்பார், நியாயப்பிரமாணத்தை இவ்வளோ ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறீங்க, அதில் இருக்கிற விசுவாசத்தை நீங்கள் விட்டுட்டீங்க, அதில் இருக்கிற நீதியை நீங்கள் விட்டுட்டீங்க, அதில் இருக்கிற இரக்கத்தை நீங்கள் விட்டுட்டீங்க அப்படின்னு சொல்கிறார். இதுக்கு அர்த்தம் என்ன? நியாயப்பிரமாணத்தை நம்ம விட்டுடலாமா? இன்னைக்கு நான் கிறிஸ்தவன் ஆகிட்டேன், நியாயப்பிரமாணம் யூதர்களுக்கு ஒடுக்கப்பட்டது, அது எனக்கு தேவையில்லை, அதை பற்றி எனக்கு கேர் பண்ண மாட்டேன், நான் என்ன சொல்கிறேன், திரும்ப சொல்கிறேன், நியாயப்பிரமாணத்தை நீ நிறைவேற்று, விருத்த சேதனம் பண்ணு, அப்படியெல்லாம் நான் சொல்லவில்லை. ஆனால் நியாயப்பிரமாணத்தை குறித்த அறிவு, நியாயப்பிரமாணத்தை குறித்த உணர்வு உங்கள் எல்லோருக்கும் இருக்கும். அதிலே தேவன் எதை உன்னை செய்ய சொல்கிறாரோ, சரிங்களா, நல்லா தெரிஞ்சுங்க, நியாயப்பிரமாணத்தை நாம் நிறைவேற்றி தான் ஆகணும். இப்போ அதை பற்றி நான் நிறைவேற சொல்கிறேன் பாருங்கள். அது சொல்லி முடிக்கும்போது தான் உங்களுக்கு நியாயப்பிரமாணத்தை பற்றி முழுமையாக கொஞ்சம் தெரிய வரும். நமக்கு எது தெரியுமோ அதுதான் தேவை, ரொம்ப டீட்டெயிலாக நம்ம போகலை. சரிப்பா, இப்போது நாம் சொன்ன மாதிரி நியாயப்பிரமாணத்தை நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். சரிங்களா? அதில் ரொம்ப முக்கியமாக இருக்கிற என்னன்னு பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவும் நியாயப்பிரமாணத்துக்கும் இடையில இருக்கிற வித்தியாசத்தை சொல்லணும்னு ஆசைப்படுறேன். அதுக்கு ஒரு சின்ன ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் மாதிரி ஒரு நிகழ்வை சொல்கிறேன். ஒரு தொட்டியில் கூழாங்கற்களை நம்ம போடுறோம். ஒரு தொட்டியில் என்ன போடுறோம்? கூழாங்கற்களை போடுறோம். இப்போ அந்த தொட்டியில் என்னால் தண்ணி ஊற்ற முடியுமா? தண்ணி ஊற்றினா அதில் ஃபுல்லாகுமா? இப்போ நான் கூழாங்கலை போட்டு நிறைச்சிட்டோமா? ஒரு தொட்டியில் கூழாங்கலை போட்டு ஃபுல்லாக நிறைச்சிட்டேன், கரெக்டுங்களா? இப்போது என்னால் அது உள்ள தண்ணி ஊற்ற முடியுமா? ஊற்ற முடியாதா? மேற்கொண்டு என்னால் கூழாங்கல்ல போட முடியாது, ஆனால் தண்ணீரை ஊற்ற முடியுமா? அதுமாதிரி நல்லா கவனிச்சிங்க, நியாயப்பிரமாணம் என்பது கூழாங்கற்களை போல, இயேசு கிறிஸ்து என்பவர் யாரானா அது உள்ள ஊற்றப்பட்ட தண்ணீரை போல. இப்போ புரியுதுங்களா? இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் நிறைவாய் இருக்கிறார். புரியுதுங்களா? அப்போது அதில் சொல்லப்படாத காரியங்கள் எல்லாமே யாருக்குள்ளே இருக்குடான்னா கிறிஸ்து கிட்ட இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போ தொட்டியில் இருக்கிறது எல்லாமே நல்லா பாருங்கள், தண்ணியும் இருக்குது, கூழாங்கற்களும் இருக்குது, கரெக்டுங்களா?
அப்போது இயேசு கிறிஸ்துக்குள்ள நியாயப்பிரமாணமும் இருக்குது, நியாயப்பிரமாணத்தில் சொல்லப்படாத பிற எல்லா பிரமாணங்களும் அவருக்குள்ளே இருக்குது. அவருக்கு வெளியே வேறு எந்த பிரமாணங்களும் இல்லை. பரிசுத்த பிரமாணங்கள் வேறு எதுவுமே அவருக்கு வெளியே இல்லை. சரிங்களா? சரிப்பா, இந்த நியாயப்பிரமாணம், இப்போ நாம் நியாயப்பிரமாணத்தின் முக்கியத்துவத்தை புரிஞ்சுக்கிட்டோம். இப்போ நியாயப்பிரமாணத்தை புரிஞ்சுக்க போகிறோம். இந்த நியாயப்பிரமாணம் எப்படி இருக்குடான்னா, நியாயப்பிரமாணத்தில் அதை 3 விஷயமா நம்ம சொல்லலாம். பொதுவாக சொல்லணும்னா என்னென்ன இருக்குடான்னா, கட்டளைகள் இருக்குது, நியாயங்கள் இருக்குது, தீர்க்க தரிசனங்கள் இருக்குது. ஓகேங்களா? தீர்க்க தரிசனங்கள் என்பது அந்தந்த காலகட்டத்தில் கொடுக்கறது. அதில் முக்கியமாக எதை நம்ம பார்க்குறோன்றன்னா, கர்த்தருடைய கட்டளைகளையும் நியாயங்களையும் தான் முக்கியமாக நம்ம நியாயப்பிரமாணமாக நம்ம பார்க்குறோம். சரிங்களா? சரிப்பா, இந்த கட்டளைகள் என்பது நல்லா பார்த்தீங்கன்னா யாத்திராகம் 20ஆம் அதிகாரத்திலேருந்து ஆரம்பிக்கும். இந்த நியாயப்பிரமாணம் என்பது 20ஆம் அதிகாரம் ஆரம்பித்து உபாகமம் முடிவு வரைக்கும் இந்த நியாயப்பிரமாணம் அங்கங்கே வந்துக்கிட்டே இருக்கும். சரிங்களா? இதுக்கப்புறம் வளர்ந்த பிள்ளைகளாகிய நீங்கள் இன்னும் சண்டே கிளாஸ் பிள்ளைங்க மாதிரி இல்லாமல், சரிங்களா, பெரியவங்களும் சரி, வேதத்தை படிக்கிற பொழுது இந்த யாத்திராகமும் லேவியராகவும் உபாகமும் என்னாகும் இதெல்லாம் படிக்கும் பொழுது அதை கூர்ந்து படிக்கணும். இதுக்கப்புறம் அதிலே உங்களுக்கான ஜீவன் இருக்கிறது. ஏதோ ஒரு சட்டத்திட்டம் கொடுத்துட்டாங்க, எனக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை என்ற மாதிரி நீங்கள் அதை படிக்கக்கூடாது. நல்லா தெரிஞ்சுங்க, கட்டளைகள் என்பது அது கண்டிப்பாக, அது யூதனானாலும் சரி, கிரேக்கனானாலும் சரி, நீ ஆனாலும் சரி, நானானாலும் சரி, கட்டளைகளை கண்டிப்பாக பின்பற்ற வேண்டும். இப்போ அடுத்து நியாயங்கள். இந்த நியாயங்கள் என்பது ஆண்டவர் சில சூழ்நிலைகளுக்காக தந்திருப்பார். சரிங்களா? சில இடங்களில் அதோடைய யூத மக்களுக்கென்று கொடுத்திருப்பார். சரிங்களா? அவைகளை நீங்கள் பின்பற்ற வேண்டும் என்றால் தாராளமாக பின்பற்றலாம். இயேசு அதை இந்த முதல்ல நீங்கள் நியாயங்களையும் தேவனுடைய கட்டளையும் புரிந்து கொண்டீங்கன்னா அந்த நியாயங்களை எப்படியெல்லாம் நம்ம அடாப்ட் பண்ண முடியும், நம்மளால் பின்பற்ற முடியும். நல்லா தெரிஞ்சுங்க, கட்டளைகளை கண்டிப்பாக பின்பற்றி தான் ஆகணும். கர்த்தராகி தேவனே அல்லாமல் வேறே தேவன் உங்களுக்கு உண்டாயிருக்க வேண்டாம். அவருடைய நாமத்தை என்ன பண்ணக்கூடாது, வீணிலே வழங்காமல் இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் உன் பெற்றோருக்கு கீழ்ப்படியணும். ஓகேவா? அவர்களை நிந்திக்கக்கூடாது. கொலை செய்யாது இருப்பாயாக, இச்சையாது இருப்பாயாக, பிறருடைய பொருளை இச்சித்து பார்ப்பாது இருப்பாயாக, பொய் சொல்லாது இருப்பாயாக, களவு செய்யாது இருப்பாயாக ஆகிய கட்டளைகள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இவைகளெல்லாம் காம்ப்ரமைஸே கிடையாது. அது யூதனானாலும் சரி, கிரேக்கனானாலும் சரி, நீயானாலும் சரி, நானானாலும் சரி, அவளை கண்டிப்பாக நிறைவேற்ற வேண்டும். சரிங்களா? இப்போ அதிலே இன்னும் நிறைய கட்டளைகள் அது கட்டளைகள் அல்ல, நியாயங்கள். நிறைய நியாயங்கள் கொடுக்கப்பட்டிருக்கோம். நீங்கள் சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீங்க. ஒரு குழந்தை பிறந்து, அந்த குழந்தை வளர்ந்து, அந்த குழந்தை வாலிபனாகி, திருமணமாகி, அவனுக்கு குழந்தை பிறந்து, அவன் வயதாகி, அவன் ஒரு வீடு கட்டி, அதுக்கப்புறம் அவன் வயதாகி, அவன் பேரம் பேத்திகளை கண்டு, அதுக்கப்புறம் அவன் மரித்து மண்ணுக்குள்ளே போகிற வரைக்கும் அவன் எப்படியெல்லாம் வாழணும்னு நியாயப்பிரமாணம் சொல்லுது. நியாயப்பிரமாணம் நான் பொதுவாக சொல்கிறேன், தேவனுடைய நியாயங்கள் சொல்லுது. அவன் சபை எப்படி நடத்த வேண்டும், சபை எப்படி இருக்க வேண்டும், நியாயப்பிரமாணம் சொல்லுது. இவைகளை நீங்கள் புரிந்து கொண்டால், உண்மையிலே சொல்கிறேன், நீங்கள் மனுஷனாக பிறந்ததுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. நியாயப்பிரமாணத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, நான் என்ன சொன்னால், நீ பரிசுத்தவான் அப்படியெல்லாம் நான் சொல்ல வரல. நீ நீதிமான், நியாயப்பிரமாணத்தை புரிஞ்சுக்கிட்டா நீ நீதிமான் பரிசுத்தவான்லாம் நான் சொல்ல வரல. நீ மனுஷனாக பிறந்ததுக்கு ஒரு அர்த்தம் வேணும்டான்னா நியாயப்பிரமாணத்தை கண்டிப்பாக புரிஞ்சுக்கணும். சரிங்களா? நியாயப்பிரமாணத்திலிருந்து தான் கிறிஸ்து நமக்கு வெளிப்பட்டு இருக்கிறார், நீதி வெளிப்பட்டு இருக்கிறது. சரிங்களா? இந்த மனுஷனாய் பிறந்த நான் ரட்சிப்படைய வேண்டும் என்பதையே இந்த நியாயப்பிரமாணம் தான் உனக்கு சொல்லுது. சரிங்களா? நியாயப்பிரமாணம் இல்லாமலேயே நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம்னா இயேசு கிறிஸ்துவை கண்டடைஞ்சிட்டு இருக்கோம். எப்படி இயேசு கிறிஸ்துவின் அன்பு நம்ம ஈர்த்து கொண்டது. இன்னைக்கு வந்து பார்த்தா நியாயப்பிரமாணம்னு ஒன்று இருக்குதுக்கு பார்க்குறோம் நம்ம. ஓகே, இப்படி ஒன்று இருக்குதா, இப்படிலாம் எனக்கு என்னன்னே தெரியாதே. இப்போ நம்ம என்ன செய்யணும்னா, எனக்கு இது தேவையில்லைப்பா, ஆண்டவர் என்ன செஞ்சிருக்காரு, நியாயப்பிரமாணம் இல்லாமலேயே என்னை மீட்டு இருக்கிறாரு, அதனால் எனக்கு இது தேவையில்லை அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம்னு சொல்ல வர. அந்த நியாயப்பிரமாணத்தை நாம் என்ன செய்யணும், கற்றுக்கொள்ள வேண்டும், அதை உணர்ந்து கொள்ள வேண்டும். என்னதான் சொல்லப்பட்டிருக்குதுன்னு நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் சொன்ன ஆச்சரியப்படுவீங்க, ஒருத்தன் எப்படி ஷேவ் பண்ணணும்னு இருக்குது நியாயப்பிரமாணத்தில். நம்புவீங்களா? ஒருத்தன் எந்த மீனை சாப்பிடணும் நியாயப்பிரமாணம் சொல்லப்பட்டிருக்கு, எந்த விலங்கை சாப்பிடணும் எந்த விலங்கை சாப்பிடக்கூடாதுன்னு நியாயப்பிரமாணம் சொல்லப்பட்டிருக்கு.
எந்த பறவையை சாப்பிடணும், எந்த பறவையை சாப்பிடக்கூடாதுன்னு நியாயப்பிரமாணம் சொல்லியிருக்கு. சரிங்களா? என்னைக்கு இன்னும் உள்ளே போனீங்கன்னா நிறைய பர்சனலான விஷயங்கள்லாம் அங்கே சொல்லப்பட்டிருக்கு. அதெல்லாம் நம்ம பொது இடங்களில் சொல்ல முடியாது. ஆனால் நியாயப்பிரமாணத்தில் அந்த நியாயங்களை தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. ஒருவன் உங்ககிட்ட வழிபோக்கனா இருக்கிறான், உங்கள் ஊரில் வழிபோக்கனா இருக்கிறான், அவனை எப்படி நடத்தணும்னு சொல்லியிருக்கு. ஒருவேளை உங்ககிட்ட ஒரு வேலைக்காரனா இருக்கிறான், அவனை நீ எப்படி நடத்தணும்னு நியாயப்பிரமாணம் சொல்லுது. ஒருவேளை உங்ககிட்ட அடிமையா இருக்கிறான், அவனை எப்படி நடத்தணும்னு நியாயப்பிரமாணம் சொல்லியிருக்கு. அடிமைகளை விடுதலை ஆக்கியவர்னு ஆபிரகாம் லிங்கனை புகழ்ந்து பேசுவாங்க. ஆபிரகாமுடைய வரலாறு நிச்சயமாக மறையவே மறையாது. அவர் என்ன செய்தார்னா, அமெரிக்காவில் உள்ள கருப்பின மக்களுடைய விடுதலைக்காக, அவர் பிரசிடெண்ட்டாக இருக்கும்போது அவருடைய விடுதலைக்காக மிகப்பெரிய சாசனங்களை எழுதி அந்த மக்களுக்கு மிகப்பெரிய உரிமைகளை வாங்கி கொடுத்த மிகப்பெரிய பிரசிடெண்ட் அவர். அதில் மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் இந்த அடிமைகள் எப்படி உருவாகிறார்கள் என்றால், வேற வழி தெரியாமல் பணக்காரங்கிட்ட போய் ஒட்டிப்பாங்க. சரிங்களா? ஆனால் அந்த பணக்காரன் என்ன செய்யணும், அவங்கள சுரண்டுவான். ஓகேங்களா? ஆனால் வேதம் சொல்லுகிறது, இந்த மாதிரி உங்கள்கிட்ட ஒட்டிக்கிறாங்க, அடிமையாக இருக்க தன்னை ஒப்பு கொடுக்குறாங்கடான்னா பரவாயில்ல, நீ சேர்த்துக்கன்றார். ஆனால் அவனை 6 வருஷம் தான் நீ வச்சிருக்கணும் அடிமையா. அதுக்கப்புறம் நீ என்ன பண்ணணும், அவனை விடுதலை செஞ்சிடணும். 6 அல்லது 7 ஆண்டுகள், 7 ஆண்டுகள் நினைக்கிறேன், கரெக்டாக சொல்ல, 7 ஆண்டுகள் வரைக்கும் தான் நீ அவனை வச்சிருக்கணும். அதுக்கப்புறம் நீ என்ன பண்ண, அவனை விடுதலை செஞ்சிடணும். ஒருவேளை அவன் இல்லை, என் ஆண்டவரே உங்ககிட்ட நான் வாழ போறேன், நான் இங்கே தான் இருக்க போறேன் அப்படின்னா, அவனை நீ எப்படி நடத்தணும், அவன் காதில் கம்பல் போட்டு அடிமையாக இருக்கிறதுனால நான் இங்கேயே தான் இருக்க போகிறேன் அப்படின்னு. ஒருவேளை நான் போயிடுறேன் அப்படின்னா, அவனையும் அவன் கூட அவனை மட்டும் அனுப்பக்கூடாது. அவன் மனைவி, அவன் பிள்ளைகள், எவ்வளோ நேர்மையான ஆண்டவர் பாருங்க. ஒருத்தன் விட்டு அடிமையாக நான் இருக்கிறேன் வாலண்டரியாக வரான், நீ யாரையும் போய் அடிமையாக கொள்ளக்கூடாது, அப்படியெல்லாம் பண்ண, ஒருத்தனை அடிமையாக்கக்கூடாது. அதில் தெளிவாக இருக்கிறாரு ஆண்டவர். நீ ஒரு எகிப்தில் அடிமையாக இருந்த, அதை நினைவு கூறுவார். நீ மற்றவனை அடிமையாக்கக்கூடாது. ஒருவேளை உங்ககிட்ட நான் அடிமையாக இருக்க போகிறோம் வந்தால் கூட அவனை 7 ஆண்டு தான் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் அவனை சுதேசியாக வெளியே அனுப்பணும். போகும்போது அவனுக்கு தேவையான பணம் எல்லாத்தையும் உதவியெல்லாம் செஞ்சு தான் அவனை வெளியே அனுப்பணும், சும்மாலாம் அனுப்பக்கூடாது. ஒரே ஒரு விஷயத்தை தான் இப்போ நான் உங்களுக்கு விளக்கி இருக்கிறேன். இன்னும் பல காரியங்கள் நீ தேவனுடைய நியாயங்கள் பார்த்தீங்கன்னா, தயவு செஞ்சு தேவனுடைய நியாயங்களை படிங்க. தேவன் எப்படி நம்ம வாழணும்னு அவர் சொல்லியிருக்கிறார், அதெல்லாம் பாருங்க. நான் என்ன சொல்றேன், அதெல்லாம் படிச்சுட்டு எல்லாத்தையும் கடைபிடிங்கன்னு நான் உங்களுக்கு சொல்லலை. ஃபர்ஸ்ட் அதை படிங்கன்னு சொல்றேன். அதை உணர்ந்து கொள்ளுங்க. அப்படி உணர்ந்து கொண்டீங்கன்னா என்ன நடக்கும்னா, தேவனுடைய இருதயம் எப்படி நீ உணர்ந்துப்பீங்க. ஏன்னா நாம டே டு டே லைஃப்ல வாழ போறோம். சில இடங்கள்ல நம்ம எப்படி நடத்தணும்னு தேவனுடைய இருதயம் நமக்குள்ள இருந்ததுன்னா அந்த இடத்துல நம்ம நியாயமா நடந்துப்போம். அதுக்காகவாச்சு நம்ம என்ன செய்யணும், தேவனுடைய நியாயங்களை நல்லா தெரிஞ்சுக்க. நியாய பிரமாணம், அதுக்குள்ள கட்டளை இருக்குது, அதுக்குள்ள நியாயம் இருக்கு. கட்டளை நமக்கு தெரிஞ்சு போச்சு, 10 கட்டளைகள். நியாயங்கள் நிறைய இருக்கு. அந்த நியாயங்கள் எல்லாமே அந்த சூழலுக்கானது. அந்த சூழலை நம்ம இப்போ அடாப்ட் பண்ண போறதுக்கு எல்லாத்தையும் அடாப்ட் பண்ண முடியாது தான். ஆனால் நாம் பல சிக்கலான சூழலில் சிக்கிறோம். அப்படி சிக்கிக்கிற பொழுது என்ன முடிவெடுக்கிறது தவிக்கிறோம். அந்த நேரங்களில் நாம் தேவனுடைய நியாயப்பிரமாணங்களை நம்ம படித்து விசுவாசத்தில் நாம் உறுதியாக இருப்போம் என்றால், அது போன்ற சூழல்கள் கூட தேவன் நம்மோடு பேசி நமக்கு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று வசனம் சொல்லுகிறதுல, பரிசுத்த ஆவியானவர் சகல புரிதலுக்குள்ள நம்மை நடத்துவார். அவரே நமக்கு எல்லாவற்றையும் கற்றுக் கொடுப்பார். நாம நடக்க வேண்டிய வழிகளை அவர் நமக்கு என்ன செய்வாராம், காண்பிப்பார். எப்போ? அவர் ஏற்கனவே கொடுத்த நியாயங்கள் புரிஞ்சுக்கணும். நீ கண்மூடித்தனமா இருக்கக்கூடாது. அவர் நமக்கு கொடுத்த கட்டளைகளை நீ தெரிஞ்சுக்கணும். ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, கட்டளைகள் மேல ஒரு கட்டளை ஒன்று கொடுத்திருப்பாரு. அது என்ன தெரியுங்களா? நான் உங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த கட்டளைகளையும் இந்த நியாயங்களையும் உங்கள் பிள்ளைகளுக்கும் உங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் என்ன செய்யணுமா, என்ன செய்யணும், போதிக்கணும். எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. 4000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே கல்வியை பற்றி இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். படிப்பை பற்றி, பிள்ளைகளுக்கு படிப்பு கொடுக்கணுமா கொடுக்கூடாதா? கொடுக்கணும். இதை 4000 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லிட்டார் ஆண்டவர். என்ன சொல்லியிருக்கிறாரு?
இதுதான் கல்வி. உன் பிள்ளைகளுக்கு எஜுகேஷனை கொடு. என்ன எஜுகேஷனு? கட்டளைகள். என்னுடைய கட்டளை என்னன்னு அவனுக்கு தெரியணும், என்னுடைய நியாயம் என்னன்னு அவனுக்கு தெரியணும். அதான் எஜுகேஷன். அவர்கள் அப்போவே எழுத படிக்க தெரிஞ்சுக்கினாங்க. எழுத படிக்கிற பொழுதே அவர்கள் வேதத்தை தான் எழுத படிக்க கற்றுனாங்க. அப்போவே ஆண்டவர் தேவ பிள்ளைகளுடைய பிள்ளைகள் படிக்க வேண்டும் என்பதிலே அவர் தெளிவுள்ளவராக இருந்தார். உன் பிள்ளைகளை படிக்க வைக்கணும்டா. சிலபஸ் எது? எது சிலபஸ்? தேவனுடைய கட்டளை, அவருடைய நியாயங்கள், இதுதான்டா சிலபஸ். அதோட கூட சேர்த்து அவருடைய தீர்க்க தரிசனங்களும் சேர்ந்து. ஏன்னா அதுதான் அவங்கள என்ன செய்யும்? ஆலோசனை கொடுக்கும். இப்போ உங்களுக்கு இதுதான். அப்போ நீங்களும் எதை படிக்கணும்? கர்த்தருடைய கட்டளைகளையும் அவருடைய நியாயங்களையும் அவருடைய தீர்க்க தரிசனங்களையும் படிக்கணும். அதை உணர்ந்து கொள்ளணும். நீ செய்யலன்றது அப்புறம், கட்டளைகளை கண்டிப்பாக செய்யணும். நியாயங்கள் சூழலுக்கு ஏற்ற மாதிரி மாறும். இன்னைக்கு இருக்கிற சூழலுக்கு தேவன் என்ன செய்யணும் அவர் சொல்கிறார் அதை செய்யணும். சரிங்களா? இந்த நியாயங்கள் பற்றி ஒரே ஒரு உதாரணம் உங்களுக்கு சொல்ல நான் ஆசைப்படுறேன். ஆண்டவர் ஒரு நியாயத்தை சொல்லுவார். என்ன நியாயம்னா தெரிஞ்சுங்க, நான் கட்டளைன்னு சொல்லலை, அடுத்து நியாயங்கள். உங்களில் ஒருவன் விபச்சாரம் செய்பவனாக இருந்தால் அவனை கையும் களவும் பிடிக்கப்பட்டீங்கன்னா அவனையும் அவளையும் கல்லெறிஞ்சு சாகடிச்சது. செய்யலாமா? இன்னைக்கு செய்ய முடியுமா? பிடிச்சி ஜெயிலில் போட்டுருவாங்க நம்மளை. அதுக்கு தான் சொன்னேன், சில நியாயங்கள் அன்றைய சூழ்நிலைக்கு சொல்லப்பட்டது. இன்றைய சூழ்நிலைக்கு அது நம்ம அப்படியே அடாப்ட் பண்ண முடியாது. அப்போது பண்ணோம்னா சட்ட விரோதமாகிடும். நம்ம போயிட்டு அதை பண்ண முடியாது. அந்த மாதிரி இது பண்ணி சாகடிக்க முடியாது. சரிங்களா? அன்றைய தினத்தில் இருந்தால் அது ஒரு நியாயம். அதே மாதிரி என்னாகமும் 25 முதல் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, என்னாகமும் 25 முதல் வசனத்தை பார்த்தீங்கன்னா, இந்த இஸ்ரவேல் மக்கள் அதுக்குள்ளே இருக்கிற ஒரு சிலர், அந்த ஒரு சிலர் என்ன செய்வாங்கன்னா மோவாபிய பெண்களோடு வேசித்தனம் செய்வார்கள். உடனே ஆண்டவர் அப்படி வேசித்தனம் செய்த அவர்களையும் அந்த பெண்களையும் சாகடிக்க சொல்வார். சாகடிச்சிருவாங்க. சரிங்களா? இது நியாயமாக இருந்தது. அந்த சூழ்நிலையில் அது நியாயம், தேவனுடைய நியாயம். சரிங்களா? அப்போ வேசித்தனம் பண்ணால் வேசிகளை அவர் என்ன சொல்லுவார்னா, உங்கள் இஸ்ரவேலருக்குள்ளே வேசித்தனம் இருக்கவே கூடாது. அதில் ஸ்ட்ரிக்டாக இருந்தார் ஆண்டவர். சரியா? அப்புறம் இருந்ததுன்னா அவர் என்ன செய்யணும்னு சொல்லிட்டாரு? சாகடின்னு சொல்லிட்டார். சரி, இப்போ அதுக்கு ஒரு பேரலெல்லாம் யோசுவா 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, ராகாப் என்ற ஒரு வேசி இருப்பாள். அவ எரிகோ நாட்டை சேர்ந்தவள். இந்த எரிகோ நாட்டை, அந்த எரிகோ கோட்டையின் மீது அவருடைய வீடு இருக்குது. அந்த எரிகோ மதில் சவர் சொல்லுவாங்க. அந்த மதில் சவர் மேலே வீடுகள்லாம் இருக்கும். சரிங்களா? அங்கே அவருடைய வீடு இருக்குது. மதில் சவர் பக்கத்தில் அந்த அரவுண்டு அங்கே இருக்குது. சரிங்களா? அவள் என்ன செய்கிறான்னு பார்த்தீங்கன்னா, அவள் வீட்டில் இருக்கிற போது 2 பேர் நுழையிறாங்க அவங்க வீட்டில். யாருன்னு பார்த்தா இஸ்ரவேலுடைய உளவாளிகள் அப்படின்னு சொல்லலாம், இப்போ இருக்கிற வார்த்தையில் சொல்லணும். சரிங்களா? அந்த உளவு பார்க்கறதுக்காக 2 நபர்கள் வராங்க. அந்த 2 நபர்கள் வந்த உடனே அவர்களை பார்த்த உடனே நீங்கள் யாருன்னு கேட்குறாங்க. நாங்கள் இஸ்ரவேலேருந்து வரோம், எங்களை சாகடிக்கிறதுக்காக இங்கே மக்கள், எரிகோ மக்கள் இருக்கிறாங்க, நான் இங்கே இஸ்ரவேலர்களாக இருக்கிறோம் அப்படின்னு சொன்ன உடனே அவ சொல்கிறா, நீங்கள் இஸ்ரவேலர்களா? உங்கள் தேவன் வல்லமையுள்ள தேவனாச்சே, உங்களை எகிப்து தேசத்திலேருந்து உங்களை நடத்தினாரே, இந்த கானான் தேசத்தை, இந்த எரிகோவை எல்லாத்தையும் அவர் உங்களுக்கு தான் தரப்போறாராமே அப்படின்னு ஆச்சரியம். இதை கேட்டவன அவங்களுக்கு ஆச்சரியம், என்னடா நம்மளை பற்றி இவ தெரிஞ்சு வச்சிருக்கிறாள், யார்? ஒரு வேசி. ஓகேங்களா? அந்த நேரத்தில் வெளியே ஒரு சத்தம் கேட்குது, டப்ப டப்ப டப்புன்னு சத்தம் கேட்குது. உடனே இவர் சார் யாரோ வெளியே வந்திருக்காங்க, நீங்கள் போய் ஒளிஞ்சிக்கிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. வெளியே திறந்து பார்த்தா எரிகோ நகருடைய காவலாளிகள், இராணுவ வீரர்கள் நிற்கிறாங்க. இராணுவ வீரர்கள்லாம் எப்படி இருப்பாங்க யோசிச்சு பாருங்க. ஒரு பெண்மணி அவளை பார்க்குறா. பார்த்த உடனே, இங்கே 2 பேர் வந்தாங்களே பார்த்தியா? பார்த்தேன். அவங்க இந்த வழியாக தான் போனாங்க. என்ன சொல்கிறாவ? இந்த வழியாக தான் போனாங்க, நீங்கள் சீக்கிரம் போனீங்கன்னா அவளை பிடிச்சிடலாம் அப்படின்னு அவ சொல்லி அவங்கள டைவர்ட் பண்ணி அமிச்சிட்டான். அவங்களும் போயிட்டாங்க. இப்போ அந்த 2 பேர்கிட்ட பேசுகிறா, என் ஆண்டவரே, உங்கள் தேவன் உண்மையுள்ள தேவன், இந்த ஜனங்களெல்லாம் நீங்கள் அழிச்சிருவீங்க எனக்கு தெரியும், இந்த இடத்தையெல்லாம் ஆண்டவர் உங்களுக்கு தான் தரப்போறாரு அதுவும் எனக்கு தெரியும், என்னையும் என் அப்பா, என் அம்மா, என் தங்கச்சி, எங்கள் அண்ணனையும் எங்களை கொஞ்சம் காப்பாற்றுங்க
நான் சொல்கிறார். உடனே அவனை சொல்லுவாங்க, கண்டிப்பாக நீ என் உயிரை காப்பாற்றிருக்கிற, நீ என் உயிருக்கு சமம் இன்னைக்கு. அவன் சொல்லும்போது அந்த வார்த்தை அழகாக இருக்கும். ஓகே, நீ வந்து என் உயிருக்கு சமம், ஏன்னா நீ தான் என் உயிரை காப்பாற்றிருக்கிற. நீ நினச்சிருந்தா எங்கள் 2 பேரையும் சாகடிக்க கொடுத்துருக்கலாம், செத்து என்னை உடனே சாவடிச்சிருவாங்க. ஆனால் நீ என் காப்பாற்றிருக்க, அதனால் கண்டிப்பாக உன்னையும் உன் குடும்பத்தையும் நான் காப்பாற்றுவோம். நீ என்ன செய்யணும்னா, ஒரு ஜன்னல் இருக்கும், ஆக்சுவலாக அந்த வழியை தான் அவன் தப்பிச்சு போவாங்க. இந்த ஜன்னலில் ஒரு கயிறு சொல்லியிருப்பான், ஒரு ஸ்கேர்லெட், ஒரு கலர், ஒரு அது சிவப்பு நிறம் கலந்த ஒரு கயிறு. அந்த கயிறை வந்து அந்த ஜன்னலில் கட்டி வை, சரிங்களா? என் ஜனம், என்னுடைய இராணுவம் வரும், அது வரும்பொழுது இங்கே இருக்கிற எல்லாரையும் வெட்டி போடுவாங்க. அப்படி வீட்டுக்குள்ளே வருகிற பொழுது எந்த வீட்டுக்குள்ளே ஜன்னலில் அந்த கயிறு கட்டப்பட்டிருக்கிறோ அந்த வீட்டை மட்டும் விட்டுருவாங்க. ஆனால் ஒன்று, நான் உனக்கு சத்தியம் கொடுக்குற பொழுதே ஒரு கண்டிஷன், நான் எங்களுடைய இராணுவம் உள்ளே இறங்குகிற பொழுது நீ சொல்கிற உன்னுடைய பெற்றோர், உன்னுடைய அண்ணன் தம்பி யாரும் வீட்டுக்கு வெளியே இருக்கக்கூடாது. அவங்க எங்கே இருக்கணும்? வீட்டுக்கு உள்ளே இருக்கணும். வீட்டுக்கு வெளியே இருந்தான்னா அவர்களை கொல்லுகிற இரத்தப்பழி எங்கள் மீது வராது. ஒருவேளை வீட்டுக்குள்ளே இருக்கிற பொழுது என்னுடைய இராணுவ வீரன் உள்ளே நுழைந்து அவனை கொல்லுவானே என்றால் அந்த இரத்தப்பழி எங்கள் மீது இருக்கும் அப்படின்னு சொல்கிறான். இப்போ என்ன நடக்குது? அடுத்தடுத்து நீங்கள் படிச்சுட்டு வந்தீங்கன்னா அதே மாதிரி இஸ்ரவேல் இராணுவம் அப்படியே வெள்ளம் போல உள்ள நுழையுது, பயங்கரமான சண்டை நடக்குது, வீடுகளை உள்ளே போய் கூட வெட்டுறாங்க. ஆனால் அந்த வீட்டில் அந்த சிவப்பு நிற கயிறு கட்டப்பட்ட வீடை பார்த்துக்கிட்டே போகிறானுங்க. ரிட்டன் அவனுடைய உளவாளிகள் ரிட்டன் போனானுங்கல்ல, போயிட்டு சொல்லிட்டாங்க, யோசுவா கிட்ட சொல்லிட்டாங்க. அப்படின்னா என்ன செய்யணும்? யோசுவா இராணுவத்துக்கே அறிவிச்சிட்டான் ரகசியத்தை. இந்த ரகசியமானது யாருக்கும் சொல்லக்கூடாது. நீ போய் வெட்டும் பொழுது, சாகடிக்கிற பொழுது அந்த வீட்டை மட்டும் நீ விட்டுடணும். இது சொல்லப்பட்டவங்க எல்லாருமே ஜாக்கிரதையாக போகிறாங்க. அதே மாதிரி அந்த குடும்பத்தை காப்பாற்றுறாங்க. இப்போ அந்த குடும்பம் யாருக்குள்ளே வாழ்கிறாங்க? இஸ்ரவேலுக்குள்ளே வாழ்கிறாங்க. யாரு? ஒரு வேசி. ஒரு வேசி இப்போ யாருக்குள்ளே வாழ போகிறா? இஸ்ரவேல் மக்கள் கூட வாழ போகிறா. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறாரு? உனக்குள்ளே வேசித்தனம் இருக்கக்கூடாது, எவனாவது இருந்தானா வெட்டி சாகடின்னு சொல்லிக்க. ஆனால் இந்த இடத்துல உயிரை கொடுத்துருக்குறாங்க. இதுதான் தேவன் நியாயம், கர்த்தருடைய நியாயம். பாருங்க, ஒரு இஸ்ரவேலன் வெளியே போய் வேசித்தனம் பண்ணுறான், அவனை வெட்டுறான்றாரு. ஒரு வெளியே இருக்கிற ஒரு வேசி இஸ்ரவேலை பார்த்து, இஸ்ரவேலின் தேவனை பார்த்து ஆச்சரியப்படுறா, ஆண்டவரே எங்களை நினைவு கூறுங்கன்றா. அவளுக்கு வாழ்க்கையை கொடுக்கிறார் ஆண்டவர். அவங்க குடும்பத்தை காப்பாற்றுற, ஒரு வேசியின் குடும்பத்தை காப்பாற்றுறாரு. இது என்ன நியாயம்? புரியுதா உங்களுக்கு? இதில் என்ன நடக்குது? புரியுதுங்களா உங்களுக்கு? இது எல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கணும்னா ஆண்டவருடைய நியாயம், அவருடைய இருதயத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு சமம். அதுக்கு தான் சொல்கிறேன், தேவ நியாயத்தை படிங்க. தேவ நியாயத்தை படிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும். நான் நல்லா தெரிஞ்சுக்க, இந்த வேசியை, ராகாப் என்ற வேசியை உண்மையிலேயே காப்பாற்றலாம்ல? எவ்வளோ பணிவா தேவனை வெளியாளவ இஸ்ரவேலின் தேவனை அறிஞ்சிருக்கிறார், கன்ஃபஸ் பண்ணுறா, உங்கள் தேவன் தான் தேவன், அவர் உங்களுக்கு வாக்கு கொடுத்த நிறைவேற்றுகிறார். என் குடும்பத்தை கொஞ்சம் நினைவு கூறுங்க. எவ்வளோ பெரிய ஸ்டேட்மெண்ட் பாருங்க. அவள் அந்த அதிகாரத்தில் யோசுவா 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் 9லிருந்து 14 வரை வாசித்து பார்த்தீங்கன்னா மிக அருமையான ஸ்டேட்மெண்ட் அவள் சொல்லுவாள். ரொம்ப சூப்பரான ஸ்டேட்மெண்ட். ஒரு அவ்விசுவாசி சொல்கிற ஸ்டேட்மெண்ட்டாக அது. ஆண்டவர் ஒரு அவ்விசுவாசியும் வேசியுமா இருக்கிறவளுக்கு வாழ்க்கையை கொடுக்கிறார். ஒரு வேசிக்கு வாழ்க்கையை கொடுக்கிறார். அதே வேசித்தனம் பண்ணுற இஸ்ரவேலை சாக கொடுக்கிறார். புரியுதுங்களா? அந்த லாஜிக் உங்களால் புரிஞ்சிக்க முடியுதுங்களா? தேவ நியாயத்தின் லாஜிக்கை புரிஞ்சுக்க, தர்க்கத்தை புரிஞ்சிக்க முடியுதா பாருங்க. ஒருத்தனை சாக கொடுக்கிறார், ஒரே செயலை செஞ்சான் அதை சாக கொடுக்கிறார். அதே ஒரு வேசியாக இருக்கிற பெண் அவளுக்கு வாழ்க்கையை கொடுக்கிறார். வாழ்க்கை கொடுத்துட்டு அடுத்து இஸ்ரவேலுக்குள்ள வரப்போறா. இப்போ அவ வேசியாக இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க நீங்கள்? வாய்ப்பே இல்லை. கரெக்டுங்களா? ஏன்னா இஸ்ரவேலுக்குள்ளுடைய நியாயத்தை அவ கற்றுக்கின்னு இருப்பா. நாமளும் வெளியேந்து வரோம், வெளியேந்து என்னென்னவோ தப்பு செஞ்சுட்டு ஆண்டவர் ஏற்றுக்கிறோம், ஆண்டவர் மன்னிக்கிறாரு. இங்கே வந்துட்டு அதே தப்பு செய்கிறோம். அங்கே தான் பிரச்சனையே. கிறிஸ்தவர்கள் விழுந்து போகிற இடமே இதுதான். அந்த ராகாப்பு உள்ளே வந்து சும்மா இருப்பாளா? தேவனுடைய நியாயம் என்ன? உங்கள் தேவன் உங்களுக்கு என்னெல்லாம் சொல்லி கொடுத்தாரு சொல்லுங்க, நான் பின்பற்றுறேன். நான் அவள் ஆசையாய் அவைகளை தெரிந்து கொண்டால், அங்கே எழுதப்படவில்லை, ஆனால் அதுதான் உண்மை. அவள் ஆசையாய் தேவனுடைய நியாயங்களையும் தேவனுடைய கட்டளைகளையும் ஆசையாய் அவள் பின்பற்றினாள்.
அவள் அதை அறிந்து கொண்டால் நானும் அப்படிதான் வாழ்வேன், இனி நான் வேசித்தனத்துக்கு நான் போக மாட்டேன். இதுதான் ராகாபுடைய வாழ்க்கை. தேவனுடைய நியாயங்களை நாம் புரிந்து கொண்டே ஆக வேண்டும். சரிங்களா? கடைசியாக நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னடான்னா, நம்முடைய வாழ்க்கைனா என்ன? நம்முடைய வாழ்க்கைனா என்ன? யாராவது சொல்ல முடியுமா? நம்முடைய வாழ்க்கையின் அடிப்படை அழகு ஒன்று இருக்குது. அது என்ன தெரியுங்களா? செயல். வாழ்க்கையின் அடிப்படை அழகு என்னது? செயல். நம்ம எந்த செயலையும் செய்யலைன்னா நம்ம யாராக இருப்போம்? சிலையாக இருப்போம். அப்போது நம்ம வாழ்க்கையினது செயல் சார்ந்தது. வசனம் சொல்லுகிறது, செயல்களிலே வல்லவர் யார்? அது செயல்களில் வல்லவர் யாரு? கர்த்தர். பெக்ஸ்மான் ஐயா பாட்டில் அழகாக எழுதப்பட்டிருக்கும், அந்த வசனமும் இருக்கு. செயல்களிலே வல்லவரே, செயல்களில் வல்லவர் அவர் தான். அப்போ நம்முடைய செயல் நம்முடைய வாழ்க்கையா இருக்கிறதுனால நம்முடைய செயல் எப்படி இருக்குடான்னா திறனற்றதா இருக்குது. நம்முடைய செயல் ஒன்றுக்கும் உதவாததா இருக்குது. நம்முடைய செயல் பிரயோஜனம் இல்லாததா இருக்குது. கர்த்தருடைய செயல் வல்லமை உள்ளதா இருக்கிறது. நீங்கள் தேவனுடைய கட்டளைகளையும் நியாயங்களையும் அறிந்து கொள்ளுகிற பொழுது உங்களுடைய செயலும் தேவ செயலை போல வல்லமையுள்ளதாய் மாறுகிறது. நீங்கள் எந்த ஒரு செயலை செய்தாலும் அதுபோல ஒருவனும் செய்ய மாட்டான். நீங்கள் எந்த ஒரு வேலையை கையில் எடுத்தாலும் அந்த வேலையை போன்ற நேர்த்தி ஒருவனாலும் செய்து முடிக்க முடியாது. நீங்கள் தேவனுடைய கட்டளைகளையும் நியாயங்களையும் அப்படியே எப்படி படிக்கணும் தெரியுங்களா? 10வது எக்ஸாமுக்கு படிக்கிறவன் 12வது எக்ஸாம் பப்ளிக் எக்ஸாம் படிக்கிறவன் எப்படி படிப்பானோ அதுபோல நீங்கள் படிப்பீர்கள் என்றால், அதுபோல அதிலே நீங்கள் ஆழ்ந்து உணர்ந்து ஆராய்ச்சி செய்வீர்கள் என்றால் உங்கள் செயல்கள் மாறும். உங்கள் செயல்கள் நேர்த்தியாய் மாறும். நீங்கள் செய்வது போல ஒருவனும் செய்து முடிக்க மாட்டான். உன் மேனேஜர் உங்ககிட்ட வருவாங்க, உங்கள் ஹெச்எம் உங்ககிட்ட வருவாங்க, சரிங்களா? உங்களுடைய ஆஃபீஸர் உங்ககிட்ட வந்து, சார் இதை இந்த மாதிரி நீங்கள் செஞ்சால் தான் சார் முடியும். அந்த அளவுக்கு உங்களை திறமையுள்ளதாய் மாற்றும் தேவனுடைய கட்டளைகளும் தேவனுடைய நியாயங்களும். ஆண்டவர் அந்த உடன்படிக்கை பெட்டியையும் கூடாரத்தையும் செய்யறதுக்கு மெஷர்மெண்ட் கொடுப்பாரு பாருங்க. நீ அதை புரிஞ்சுட்டேன்னு வச்சுக்க, அந்த மெஷர்மெண்ட்டை நீ புரிஞ்சுட்டே வச்சுக்க, நீ தான் மேக்ஸ் வாத்தியார். நீ மேக்ஸில் நீ பிச்சு வச்சுட்டு நான் புரிஞ்சுக்கினேன், அதனால தான் நான் மேக்ஸ் வாத்தியார் இருக்கிறேன். மேக்ஸ் மட்டும் இல்லை, ஞானம் உனக்கு வந்து அப்படியே பயங்கரமாக ஊற்று எடுக்கும். தேவனுடைய கூடாரத்தை கட்டுமானம் அது எங்க இருந்துச்சு, எப்படி என் கண்ணுக்கு முன்னாடி அப்படியே இருக்கு. நான் அப்படி படித்தேன். அது ஒரு பெரிய காம்பவுண்டு மாதிரி ஒரு திரைச்சீலை, அதுக்குள்ள நுழைஞ்சோம்டான்னா ஒரு பெரிய தகன பீடம், அங்கே எப்பவுமே சதா காலம் எரிந்து கொண்டு இருக்கிற அக்னி இருக்கும், அதில் பலி செலுத்தியிருப்பாங்க. அதை தாண்டி போனோம்னா ஒரு சின்ன டப்பு இருக்கும், ஒரு தொட்டி இருக்கும், தண்ணீர் தொட்டி இருக்கும். அங்கே உன் கால்களை கழுகின்னு உள்ள நுழையணும். அதான் கூடாரம். அந்த கூடாரத்தில் பயங்கர வண்ணம் நிறைந்த, அது என்னென்ன நிறம், அது நிறம் முதற்கொண்டு ஓகேங்களா, சிவப்பு, நீலம், ரத்தாம்பரம், ஓகேங்களா, வெண்மை நிறம், இது இந்த நிறங்களில் உருவாக்கப்பட்ட திரைச்சீல்கள் இருக்கும். அதை பிரிச்சுட்டு உள்ளே போனீங்கன்னா இடது பக்கம், நான் எவ்வளோ கரெக்டாக சொல்கிறேன் பாருங்கள், இடது பக்கம் 7 குத்து விளக்குகள், பொன் குத்து விளக்கு இருக்கும். அதுக்கு எதிராக பார்த்தீங்கன்னா அப்பத்தில் 12 கோத்திரத்தின் பெயர்கள் எழுதப்பட்டிருக்கும். ஓகேங்களா? அப்ப பீடம் இருக்கும், அப்பங்களை வச்சிருக்கிற அந்த பீடம் இருக்கும். இது ரெண்டுத்துக்கும் எதிராக பார்த்தீங்கன்னா நம்முடைய அதுலேருந்து ஒரு சுகந்த வாசனையுடைய அந்த புகை வர்றதுக்காக, இந்த சாம்பிராணி நம்ம சொல்கிறோம்ல அந்த மாதிரி ஓகேங்களா, புகை வர்றதுக்காக போட்டு வச்சுருப்பாங்க. இதுக்கப்புறம் ஒரு திரைச்சலை வச்சு மூடி இருப்பாங்க. அதை திறந்தோம்னா உள்ளே போனோம்னா உடன்படிக்கை பெட்டி இருக்கும். அந்த பெட்டிக்கு மேலே 2 கேருபீன்கள் தங்கள் முகங்களை மூடிக்கொண்டு இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த பெட்டியை திறந்தோம்னா உள்ள ஆரோனுடைய துளிர்த்த கோல் இருக்கும். கூடவே 2 கற்பலகைகள் இருக்கும். அதுனா கற்பலகைகள் 10 கட்டளைகள் எழுதப்பட்ட கற்பலகைகள் இருக்கும். ஒரு கிண்ணத்தில் மன்னா, வானத்திலிருந்து பொழிந்த மன்னா இருக்கும். இவைகளெல்லாம் எப்படி செஞ்சுருப்பாங்க ஓகேங்களா? தங்கம் எங்கே பயன்படுத்தியிருக்காங்க, வெள்ளி எங்கே பயன்படுத்தியிருக்கிறாங்க, கம்பளி துணி எங்கே பயன்படுத்தியிருக்கிறாங்க, இவ்வளோ டீட்டெயில் இருக்குது அதில். இதோடைய உயரம் எவ்வளவு, நீளம் எவ்வளவு, வடக்கு அதோடைய வாசல் எந்த திசையை நோக்கி பார்த்திருக்கிறது, திசை முதற்கொண்டு ஆண்டவர் சொல்லியிருப்பார். இதை எல்லாவற்றையும் நீ புரிந்து கொள்வன்னா
உன்னை போல ஒரு மனுஷன் இந்த உலகத்தில் வாழவே மாட்டான். மிக சிறப்பான வாழ்க்கை வாழ்வு. தேவனுடைய நியாயங்கள் இதுதான், தேவனுடைய கட்டளைகள் இதுதான். ஒரு துணி எப்படி இருந்தால் போடணும், ஒரு துணியில் ஒரு சின்ன ஒரு அரிச்சு போன மாதிரி இருக்கும், அப்படி வந்தால் அதை போடக்கூடாதுன்றார் ஆண்டவர். சரிங்களா? ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு நியாயத்தை வச்சிருக்கிறார் ஆண்டவர். அந்த நியாயங்களை முதலாவது உணர்ந்து கொள்ள வேண்டும். இவரை உணர்ந்து கொண்டால் உன்னை போல நுணுக்கமான, உன்னை போல நுண்ணறிவு மிக்கவன் வேற யாரும் இருக்கவே முடியாது. நீ செய்தால் ஒரு காரியத்தை திறம்பட செய்வாய். அடுத்து என்னதான் நடக்கும்? ஆசீர்வாதம் தான் நடக்கும். காரியங்களை திறம்பட நீ செஞ்சுட்டனா அடுத்து ஆசீர்வாதங்கள் தான் நடக்கும். தேவனுடைய நியாயங்களும் தேவனுடைய கட்டளைகளும் எவ்வளவு முக்கியமானது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இன்றைய தினம் தேவன் நம்மோடு ஒரு 3 பகுதி, நம்முடைய வாழ்க்கையை குறித்து 3 பகுதியில் இருக்குது. நல்லா பார்த்துங்க, ஒரே வாழ்க்கை தான். இந்த ஒரே வாழ்க்கையில் 3 பகுதியாக பிரித்து உங்களுக்கு விளக்கின்னு இருக்கேன். அதில் முதல் பகுதி நாம் மனிதனாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், அந்த பகுதியை நாம் பற்றி பேசிட்டு இருக்கிறோம். அடுத்து நம்ம பேச போகிறது விசுவாச வாழ்க்கையை பற்றியும் மகிமையின் வாழ்க்கையை பற்றியும் நாம் அடுத்து வருகிற நாட்களிலே நாம் பேசப் போகிறோம். இன்றைய தினம் நாம் தேவனிடத்தில் ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே, இந்த நியாயங்களை நான் அறிந்து கொள்வேன்.